சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தப்பட்ட விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் சார்பில் மாவட்ட மற்றும் மாநில தலைநகரங்களில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்க அதிகாரிகளால் இந்திய குடிமக்கள் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதற்கு நாடு முழுவதும் பரவலாக கோபம் எழுந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினையில் மத்திய அரசின் பலவீனமான நிலைப்பாட்டை தாங்கள் கடுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நெல்லை மாநகராட்சியில் 66.04 கோடி ரூபாய் மதிப்பில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்தார். 2 நாள் சுற்றுப்பயணமாக நெல்லை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ள அவர், பாளையங்கோட்டையில் 40.04 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்ட தினசரி சந்தை, புதிய வணிக வளாகம், காய்கறி சந்தை ஆகியவற்றை திறந்து வைத்தார். தொடர்ந்து 14.97 கோடி ரூபாயில் நெல்லை டவுன் பகுதியில் உள்ள சிறுவர் விளையாட்டு அரங்கம், 11.03 கோடி ரூபாயில் நயினார் குளம் மேம்படுத்தும் பணி ஆகியவற்றையும் தொடங்கி வைத்தார். இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு உட்கட்சி விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்த முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் குறித்து அளிக்கப்பட்ட புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. விசாரணையின் போது உள்கட்சி விவகாரம் தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க முடியாது என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வாதிடப்பட்டது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் தமிழக ஆட்சியாளர்களின் சமூக நீதி வேடம் களைவதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் திட்டங்களை மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுவதாக தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுவதாகவும், ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளமாக இருக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தி முடித்து மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதாகவும் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். வேங்கை வயல் பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் 2026 சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்தால் திமுக கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்க நேரிடும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு எச்சரித்துள்ளார். வேங்கை வயல் வழக்கை CBI விசாரணைக்கு மாற்றக் கோரி திருப்பத்தூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்றதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வன்னியரசு, இந்த விவகாரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டால் 2026 தேர்தலில் தலித் மக்களிடையே அதிருப்தி ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். 2026 தேர்தலை நாம் சந்திப்போம் என்றால் வேங்கை வயல் பிரச்சனை ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். தலித்துகள் மக்கள் மத்தியில் இது ஒரு பெரிய அதிருப்தியை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஆண்டுக்கு 3000 ரூபாய் செலுத்தி நாட்டில் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளையும் இலவசமாக கடக்கும் வகையில் புதிய திட்டம் விரைவில் அமல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தேசிய நெடுஞ்சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் பயன்பெறும் வகையிலும் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் புதிய திட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். இத்திட்டத்தில் வாழ்நாள் கட்டணமாக 15 ஆண்டுகளுக்கு 30,000 ரூபாய் செலுத்தினால் அந்த காலகட்டத்திற்கு கட்டணம் செலுத்த தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார். இத்திட்டம் அமலுக்கு வந்தால் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் பயன்பெறுவார்கள் என்றும் நிதின் கட்கரி குறிப்பிட்டார். பிரபல உணவு டெலிவரி நிறுவனமான ஜொமேட்டோவின் பெயரை எட்டர்னல் என மாற்றி புதிய லோகோவை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி தீபீந்தர் கோயல் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஜொமேட்டோ, பிளிங்கிட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹைப்பர் பியூர் ஆகிய 4 சேவைகளை உள்ளடக்கியதாக எட்டர்னல் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. செயலியில் ஜொமேட்டோ பெயர் மாற்றப்படாது என்றும் பங்குச்சந்தையில் எட்டர்னலாக பெயர் மாற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பாலித்தீன் பையில் மனித கழிவு இருந்ததாக பரவிய செய்தி மற்றும் புகைப்படம் வைரலாகி சர்ச்சை ஏற்படுத்தியது. இதனையடுத்து வார்டு கவுன்சிலர் சங்கர் அறிவுறுத்தலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரில் கிடந்த மர்ம பொருளை சோதித்து பார்த்தபோது அது பழைய சாம்பார் குருமா பொட்டலம் என தெரிந்தது. இதுகுறித்து விளக்கமளித்த கவுன்சிலர் சங்கர், ஆட்சிக்கு கெட்ட பெயர் வாங்கித்தர வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சியை சேர்ந்த சோமு என்பவர் தவறான தகவலை பரப்புவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை சுத்தம் செய்துள்ளதாகவும் கூறினார்.
தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் போக்சோ சட்டத்தில் கைதான முதியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பெரியகுளத்தைச் சேர்ந்த பிச்சை என்ற 73 வயது முதியவர் 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்த வழக்கில் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் முதியவருக்கு 25 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 7,50,000 ரூபாயை தமிழக அரசு இழப்பீடாக வழங்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவாக ஆஜராகப் போவதில்லை என கிருஷ்ணகிரி வழக்கறிஞர் சங்க கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப்பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த அதே பள்ளி ஆசிரியர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவியின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக மனு தாக்கல் செய்ய வழக்கறிஞர் சங்கம் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தேவாலயத்தில் நிர்வாண பூஜை நடத்துவதாக சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய யூடியூபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பாதிரியார்கள் புகார் அளித்துள்ளனர். பல்லடம் துணை கண்காணிப்பாளரிடம் வழங்கிய புகார் மனுவில் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் அவதூறு பரப்பிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென தேவாலய பாதிரியார்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை சோழிங்கநல்லூரில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்து கொண்டிருந்த நபர் விஷவாயு தாக்கி உயிரிழந்துள்ளார். அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்வதற்காக இறங்கிய பாலாஜி நீண்ட நேரமாக வெளியே வராததால் சக ஊழியர் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் தீயணைப்புத்துறை வீரர்களின் உதவியுடன் 4 மணி நேரம் போராடி உடலை மீட்டுள்ளனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ராஜபாளையம் அருகே தனியாக வசித்து வந்த மூதாட்டியிடம் நூதன முறையில் கொள்ளையன் நகைகளை திருடி சென்றுள்ளான். தான் ஒரு பிசியோதெரபிஸ்ட் என்றும் மூதாட்டிக்கு உதவுவதாக சொல்லியும் மூதாட்டியிடம் இருந்த நகைகளை அவன் கொள்ளையடித்து சென்றுள்ளான். போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையனை தேடி வருகின்றனர். ஜகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் புதுக்கோட்டை மாவட்டம் துளையானூரில் இயங்கி வந்த கிரஷர் ஆலைக்கு வருவாய் கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா சீல் வைத்து நடவடிக்கை எடுத்துள்ளார். அங்கு செயல்பட்டு வந்த குவாரியின் உரிமம் 2023ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்டு விட்ட நிலையில் அருகே செயல்பட்டு வந்த கிரஷரின் உரிமத்தை தற்போது மாவட்ட ஆட்சியர் ரத்து செய்தார். இதையடுத்து கிரஷருக்கு சீல் வைக்கப்பட்டது. இதற்கிடையே இந்த வழக்கில் ஏற்கனவே கைதாகியுள்ள குவாரி உரிமையாளர்கள் ராசு, ராமையா உள்பட 5 பேர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காதலர் தினம் நெருங்கும் நிலையில் கொய் மலர்களுக்கு கிராக்கி ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் கொய் மலர் ஏற்றுமதி பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் கொய் மலர்கள் பெங்களூர், ஓசூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. 10 மலர்கள் கொண்ட மலர் கொத்து 300 ரூபாய்க்கும், ஓரியண்டல் கொத்து 700 ரூபாய்க்கும் விற்பனையாகின்றன. கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் கிருஷ்ணமூர்த்தியின் அலுவலகத்தில் உள்ள சுவர் கடிகாரத்தில் ரகசிய கேமரா பொருத்தி கண்காணிக்கப்பட்டுள்ளது. தனது அறையில் ரகசிய கேமரா பொருத்தியது யாரென தெரியவில்லை என கூறியுள்ள கிருஷ்ணமூர்த்தி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி நகராட்சி ஆணையாளர் அறையில் ரகசிய கேமரா வைத்த விவகாரம் தொடர்பாக நகராட்சி அலுவலர்கள் மீது சந்தேகம் உள்ளதாக திமுக நகர செயலாளர் புகார் அளித்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளருக்கு அளித்த புகார் மனுவில் நகராட்சி சுகாதார அலுவலர் ராமகிருஷ்ணன், இளநிலை பொறியாளர் உலகநாதன், இளநிலை உதவியாளர் பிரபு உள்ளிட்டோர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்றும் திமுக நகர செயலாளர் குறிப்பிட்டுள்ளார்.